இவ்வளோ பண்ணி நீங்கள் வந்து திரும்பி வீட்டுக்கு வந்து எப்போ மாந்தி பூஜை பண்ணதோ சித்திரகுப்த நாயனாரோட கோவிலில் போய் கும்பிட்டதோ இதில் ஏதாவது ஒரு டேட்டு டைம் எடுத்து வச்சு புதுசாக ஒரு ஜாதகம் போடணும். அன்னைக்கிருந்து உங்கள் ஜாதகம் வந்து அதாக்கும் உங்களோட ஜாதகம். இது ஜாதக பரிவர்த்தனம்னு சொல்லும். நான் நேரமே இது மாதிரி ஒரு சீக்ரெட் சித்தர்கள் சொல்லி தந்த ஒரு சீக்ரெட் சொல்லி இருந்தது ஜாதக பரிவர்த்தனம். அதில் வந்து 5 பிள்ளையார் கோவில் போய் நம்ம லாஸ்ட்டில் உச்சி பிள்ளையார் வந்து கும்பிட்டு அந்த டைம் எடுத்து ஜாதகம் போட்டோம்னா அந்த டைமாக்கும் நம்ம இனி யூஸ் பண்ண வேண்டிய. ஆனால் நிறைய பேர் ட்ரை பண்ணி நிறைய பேருக்கு சக்ஸஸ் கிடைச்சது, ஆனால் கிடைக்காமலும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். இப்போ ஏன் என்னோடய வாழ்க்கையில் மட்டும் கண்டினியூஸாக பிரச்சனை வந்து நான் என்ன செய்தாலும் நான் உண்மையாக செய்தாலும் அது சக்ஸஸ் ஆகிறதில்ல. இந்த மாதிரி கேள்விக்குறைகள் நிறைய பேரோட மைண்டில் நிறைய நாளாக இருக்குது. அதனால நான் இந்த வீடியோ ஸ்பெஷலாக இடையில போட்டுருக்கேன். நான் கண்டினியூஸாக வேறு தேவதையோட ஃபாரின் தேவதையோட வீடியோ தான் போட்டுட்டு இருந்தது. பட்டு இப்போ நான் அந்த வீடியோ கவர் பண்ணி போட்டதுக்கு அர்த்தமே வந்து இது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் ஓவர்னால் வாழ்க்கை திருப்புற ஒரு மெத்தடாக்கும் இப்போ நான் சொல்லி தந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேரோட பிரச்சனை முடிக்க முடியும். இதுக்காக நீங்கள் நிறைய பூஜைகள் செய்ய வேண்டாம், காசு செலவு பண்ண வேண்டாம், எந்த மந்திரவாதிக்கிட்டையும் போக வேண்டாம், உங்களுக்கே செய்கிறேன். பின்ன இவ்வளோ சொல்லியும் ஏதாவது பைத்தியக்காரன்ட்ட போய் ஜாதகம் பார்த்து அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பி காசு வீணாக வேஸ்ட் பண்ணுறவனுக்கு என்னால் திருத்தவே முடியாது. ஸோ நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்து ஒரு 6 months ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ கிடைக்காட்டி மட்டும் நீங்கள் இதை தூக்கி வீசுங்க. அது இல்லாட்டி அந்த எரிச்சு விடுங்க. அந்த எழுதி வச்ச இதை வந்து எரிச்சு விடணும். அப்போ இதாக்கு இது ஒன்று. இனி சித்திரகுப்த நாயனாரோட மந்திரம் தந்திரம் இருக்குது, யந்திரம் இருக்குது. அது இன்னொரு கிளாஸில் நமக்கு பார்க்கலாம். இப்போது இந்த 3 சப்ஜெக்ட் வந்து இடையில வந்து போட்டது. ஏன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டது, சாமி எனக்கு வந்து இல்லாட்டி நிறைய பேருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள். இப்போ அந்த சாமியார் இந்த சென்னையில் இந்த மாதிரி சாமியார் இப்படி சொல்கிறது, அந்த மாதிரி சாமியார் இப்படி சொல்கிறது, யார் என்ன சொல்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய தேவையில்லை. யாரோ ஏதோ சொல்லிட்டு போட்டும், அவங்க படித்த விஷயத்த அவங்க சொல்கிறாங்க, நல்லதோ கெட்டதோ. நான் படித்த விஷயத்தை மட்டும்தான் எனக்கு சொல்ல முடியும், அது மட்டும்தான் என்னால் முடியும். அப்போ நான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சதில் நிறைய விஷயங்கள். இப்போ காசு பணம் வர்றதுக்கு ஈஸியான மெத்தடு நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இப்போ நான் என்னோடய வீடியோவில் 2 நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் அந்த 96ன்னு சொல்லி அந்த நம்பரில் இங்கே அடிச்சோன்னா காசு எப்படி நம்மளோட லைஃப்பில் காசு வர வைக்கலாம், அதை பற்றி சீக்ரெட்டு நான் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையாக இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட்ட கேட்டு புரிய வைக்கலாம். அதில் ஒரு யந்திரம் இருக்குது, அதில் ஒரு அக்கோடம் இருக்குது. அந்த அக்கோடம் யந்திரம் யூஸ் பண்ணுறத ஒன்றில் நீங்கள் டைரெக்டாக சிவராத்திரி டைமில் என்கிட்ட வந்தோன்னா கண்டிப்பாக அந்த அக்கோடம் அந்த யந்திரம் இது ரெண்டும் வேணுமா இருந்தால் இந்த ஸ்டூடெண்ட்டிட்ட சொன்னால் அவங்க எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு அதை வெள்ளியிலையோ கோல்டுலேயோ பிராஸ்லேயோ உங்களுக்கு செய்து தரும். அப்போது அது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் எவ்வளோ பேருக்கு வேணும், லைஃப்பில் வந்து எவ்வளோ வேறால சார்ஜ். அப்போ கோல்டில் செய்கிறதுல அர்த்தம் இல்லை, ஏன்னா நிறைய காசு ஆகும் அந்த யந்திரம் பண்ணுறது. நீங்கள் வெள்ளியிலையோ பித்தளையிலையோ கண்டிப்பாக அந்த யந்திரம் நினச்சி தான் பண்ண முடியும். அந்த யந்திரம் பண்ணி
அதில் சொல்கிற மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருந்தாலோ பூஜா முறையில் ஈசான கோணில் வச்சுருந்தா கண்டிப்பாக எவ்வளோ தோஷம் இருந்தாலும் எவ்வளோ இந்த மாதிரி வாஸ்து தோஷம் இருந்தாலும் ஜாதக தோஷம் இருந்தாலும் பணம் அள்ளி 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 கொட்டும். இது என் குரு மேலே சத்தியம். இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்லித்தர முடியாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.